வணக்கம் சோழ நண்பர்களே. 2025 மே மாத கிரக அமைப்புகளின்படி கன்னி ராசிக்கான பலன்கள். இந்த மே மாதம் பார்த்திங்கன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு மற்றும் ராகு கேதுக்களுடைய பயிற்சியானது இருக்கும். குரு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாங்க. ராகு மீனத்திலிருந்து கும்பத்திற்கும், கேது கன்னியிலிருந்து சிம்மத்திற்கும் பயிற்சி ஆகிறாங்க. தவிர மாத கிரகமான சூரியனுடைய பயிற்சியும் இருக்கும். இந்த பயிற்சிகளானது எல்லாமே பார்த்திங்கன்னா மாதத்தினுடைய மத்திய பகுதிகளில் நடக்கும். ஆக மே மாதத்தில் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்க செய்யும். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஒரு சாதகமான சூழ்நிலைகள் தான் இருக்கும். கடந்த 2 மாதங்களாக பார்த்திங்கன்னா இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது இருந்து மனநிலையில் ஒரு விதமான இறுக்கமான சூழ்நிலைகளை கொடுத்து பொது வாழ்க்கை பொது விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நெகட்டிவான சம்பவங்கள் விஷயங்களையும் பார்க்கவும் கேட்கவும் வச்சுருக்கும். ஒரு சரியான சூழ்நிலைகள் அப்படிங்கிறதே இருக்காது. எப்போ பார்த்தாலுமே ஒரு பதட்டமான நிலைகள்லேயே எல்லாரும் இருந்து வந்திருப்பாங்க. அதை பற்றி ஏற்கனவே மாத பேச்சுகளையும் தெளிவாக சொல்லியிருந்தோம். பருவநிலை மாற்றங்கள் கூட இந்த ஏப்ரல் மாதத்தில் வெயிலுடைய தாக்கமும் இருக்கும், மழையினுடைய தாக்கமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி தான் சித்திரை மாதத்தில் கூட குளிரும் வெப்பமும் மாறி மாறி இருந்துக்கிட்டு வருது. பட் இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய கிரகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறதும் இருக்குது. தவிர இந்த கூட்டு கிரக அமைப்புகள் அப்படிங்கிறதும் விலகுது. ஆனால் இந்த அமைப்புகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதகமான நிலைகள் தான் இருக்குது. கடந்த 2-3 மாதங்களாகவே மன இறுக்கத்தோடும் பதட்டத்தோடும் இருந்து வந்த சூழ்நிலைகளை இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு சுமூகமான மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும். ஒரு சராசரியான நிலைகளில் ஒரு வழக்கமான வாழ்க்கை முறையை பார்க்கக்கூடிய அமைப்புகளை இந்த கிரக நிலைகளானது கொண்டு வரும். பருவநிலை மாற்றங்களில் கூட மாதத்தின் பிற்பகுதிகளில் மழைக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. இந்த வெயிலினுடைய தாக்கம் அப்படிங்கிறது வெகுவாக குறைய ஆரம்பிக்கும். பெரும்பாலும் இந்த கிரகநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது இனி வரக்கூடிய நாட்களில் ஒரு சுமூகமான மாற்றங்களை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். கன்னிராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் சூரியனோடு சேர்ந்து சஞ்சாரம் செய்து வராங்க. பட் அதே நேரம் ராசியில் இருந்து வரக்கூடிய கேது மாதத்தின் பிற்பகுதியில் விலக ஆரம்பிக்குது. அதனால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அலைச்சலோடு ஆதாயங்களை பெறக்கூடிய மாதமாக இருக்குது. இது வரைக்கும் மனதிலிருந்து வந்த ஒரு குழப்பமான நிலைகள், சங்கடமான நிலைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் விலக ஆரம்பிக்கும். கொஞ்சம் தெளிவான சிந்தனையோடு இருக்க ஆரம்பிப்பீங்க. பட் ரொம்ப ஆக்டிவாக செயல்பட முடியாது. எல்லா விஷயங்கள் காரியங்களையுமே ஒரு விதமான மந்தத்தனம் அப்படிங்கிறது இருக்கத்தான் செய்யலாம்னு நினைப்பீங்க, ஆனால் செய்ய முடியாது. எல்லாத்தையும் கொஞ்சம் தள்ளி போட்டு தான் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் அப்படிங்கிறதும் இருக்கும். பட் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து வந்துடுவீங்க. மிகவும் பொறுமையாக இருந்து காரியங்களை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். பேச்சுவார்த்தைகளில் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். வெளி விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்கள் இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்கள் சுணக்க நிலைகள் இருந்தாலும் சாதகமான அமைப்புகளையும் பெற்று வருவீங்க. விடாமுயற்சியோடு செயல்பட்டு வருவீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கான நற்பலன்கள் அப்படிங்கிறதும் கிடைக்க பெற்று வருவீங்க. சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும். பெரும்பாலும் கன்னிராசிக்காரங்க இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த வீடு நிலம் பூமி சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டி வருவீங்க. அது சார்ந்த விஷயங்களுக்கு கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து செயல்பட்டு வருவீங்க. குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றை கொடுத்து ஒன்றை பெறக்கூடிய தன்மைகள் அப்படிங்கிறது இருக்குது. வீட்டுக்கு தேவையான சில முக்கியமான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்புகள் என்பதும் உருவாகும். பொதுவாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். கடன் சுமைகள் கடன் சிக்கல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். சிலருக்கு பொருள் வரவுகள் என்பதும் கிடைக்க பெற்று வரலாம். தவிர சுப விரயங்கள் சற்று கூடுதலாகவே இருக்குது. தவிர்க்க முடியாத செலவுகள் அப்படிங்கிறதும் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஆக பொருளாதார தேவைகள் என்பது சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். ஆன்மீக ரீதியான விஷயங்கள் வழக்கமான நிலைகளை பார்த்து வருவீங்க. பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக இருக்கும். குடும்ப விஷயங்கள் காரியங்கள் வழக்கமான நிலைகளையே பார்த்து வருவீங்க. குடும்ப தேவைகள் பூர்த்தியாகும். குடும்ப உறவுகளுக்குள் ஒரு சுமூகமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த மாதத்திலிருந்து காணப்படும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்கும். பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருந்து வந்த சிக்கலான விஷயங்கள் அப்படிங்கிறது இனி குறைய ஆரம்பிக்கும். அவங்க வகையில் அலைச்சல் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது இனி பெருமளவில் இருக்காது. பெரும்பாலும் பெற்றோர்கள் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமான நிலைகள் இருந்தே செயல்பட்டு வருவாங்க. உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் கிட்டத்தட்ட அப்படி தான். பெருமளவில் சங்கடங்கள் சுணக்கமான நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் இனி இருக்காது. எதாக இருந்தாலும் சமாதானத்தை விரும்பி வருவாங்க. இது வரைக்கும் பட்டுப்படாமலும் தொட்டு தொடாமலும் இருந்து வந்த உடன்பிறப்புகள் கூட இனி உங்கள்கிட்ட கொஞ்சம் இணக்கமாக பழகக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும். கணவன் மனைவி உறவுகள் சாதகமான நிலைகளே இருக்குது. வாழ்க்கை துணையின் வகையில் ஒரு சுமூகமான மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். கடந்த சில மாதங்களாக இந்த கூட்டு கிரக அமைப்புகள் இருந்ததுனால கணவன் மனைவி உறவுகளுக்குள்ள திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது இருந்திருக்கும். எப்போ சிரிக்கிறாங்க எப்போ முறைக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியாத சூழ்நிலைகள் சிலர் பார்த்து வந்திருப்பீங்க. இனி அந்த மாதிரியான சங்கடங்கள்லாம் பெருமளவில் இருக்காது.
இதுவாக இருந்தாலும் ஒரு சுமூகமான விஷயங்களுடைய காணப்படும். திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் சாதகமான நிலைகளிலேயே இருக்குது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகவே இருக்குது. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் ஏடிக்கு போட்டியாக இருந்தாலும் கூட சமாளிக்கக்கூடிய அமைப்புகளை பார்த்துருக்கோம். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை முன்னேற்றம் தரக்கூடிய விஷயங்களும் எதிர்பார்க்கலாம். குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குழந்தைகள் வகையில் மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ஒரு ஆகும். குழந்தைகளுக்கு தேவையான சில முக்கிய விஷயங்களை செய்து கொடுத்தும் வருவீங்க. அந்த மாதிரி குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது அல்லது குழந்தைகள் உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களில் உறுதுணையாக இருப்பது போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளே எதிர்பார்க்கலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் கலவையான நிலைகளில் தான் இருக்கும். குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலையை பார்த்து வருவீங்க. மாதத்தின் பிற்பகுதியில் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். பட் எப்படி இருந்தாலுமே எல்லாருமே கொஞ்சம் பட்டுப்படாமல் தான் இருந்து வருவாங்க. நீங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறது நல்லது. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் சாதகமான நிலைகளில் காணப்படுது. கடந்த சில மாதங்களாக கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து சில விஷயங்களை செய்து வந்திருப்பாங்க. இந்த மாதத்துலேருந்து உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். உங்களுடைய கடினமான முயற்சிகளுக்கு நல்ல பலன்களை கிடைக்கப்பெற்று வருவீங்க. இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் சாதகமான அமைப்புகளை கொடுத்து வரும். இந்த கல்வி மற்றும் வித்தைகளை கற்றுக் கொடுக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். அதே போல் மாணவர்களுடைய மனநிலையில் ஒரு மாதிரியான மனசலனங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போயிருக்கும். எல்லா விஷயங்களையுமே முழுமையாக தெரிஞ்சு வச்சுருக்கும். பட் ரிசல்ட்டுன்னு பார்க்கும்போது பெருசாக நமக்கு எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்னு இது வரைக்கும் நிறைய மாணவர்கள் புலம்பி வந்திருப்பாங்க. பட் இனி வரக்கூடிய காலகண்ட அந்த மாதிரியான புலம்பல்கள் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு விலக ஆரம்பிக்கிறது. உங்களுடைய அறிவுத்திறன்கள் இனி சிறப்பாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்குண்டான பலன்களை இனி தொடர்ந்து பார்த்து வர செய்வீங்க. இதனால் மாணவர்களுக்கு இது ஒரு சாதகமான மாதமாகவே அமைஞ்சிருக்கு. இனி வரக்கூடிய காலகட்டங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமான அமைப்புகளையே கொடுத்து வருது. உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் சமாளிக்கக்கூடிய நிலைகளே இருக்குது. அதாவது கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்களுக்கான உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் பெருசாக தொந்தரவுகள் எதுவும் கொடுக்கறதில்லை. அப்படியே இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்கும். ஒரு குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அல்லது உடல்நல அலைச்சல்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாக இருக்கும். அந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. ஸோ இப்படி ஏதோ ஒரு வகையில் மருத்துவ விரயங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாததாகவே இருந்து வரும். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான அமைப்புகளில் தான் இருக்கும். தனிப்பட்ட முறையில் கன்னிராசிக்காரன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பல விஷயங்களும் செய்து வருவாங்க. தொழில், வேலை, உத்தியோக ரீதியாக தொலைநோக்கு சிந்தனை திறனோடு செயல்பட்டு வருவாங்க. சில வினோதமான அணுகுமுறைகள், சிந்தனை ஆற்றல்கள் போன்ற விஷயங்கள்லாம் இருக்க வரும். எதாக இருந்தாலும் ஒரு ஆழமான டெப்த்தோடு செயல்பட்டு வருவாங்க. அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு காரியத்திலும் இறங்க மாட்டாங்க. பட் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து பின்வாங்க மாட்டாங்க. அப்படிங்கிற மாதிரி நிலைகள்லாம் இருந்து எதிர்பார்க்கும். ஒரு மாதிரியான பதற்ற நிலை, குழப்ப நிலை அப்படிங்கிறத ஒப்போது இருக்கும். பட் இருந்தாலும் மன தைரியத்தோடு காரியத்தில் இறங்கி செயல்பட்டு வர செய்வாங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். ஓவராலாக கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு கலவையான மாதமாகத்தான் இருக்குது. அதாவது சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். பட் இருந்தாலும் மன ரீதியாக ஒரு மாதிரியான குழப்ப நிலைகளை பார்த்து வர செய்வாங்க. அதாவது எல்லா விஷயங்களுமே கொஞ்சம் ஸ்லோ ப்ராசஸாக தான் இருக்கும். பட் முடிவுகள் உங்களுக்கு சாதகமான நிலைகளை கொடுத்து வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.